the chemical reaction between hydrogen sulfide and iodine to give hydrogen iodide and sulfur is given below. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுல எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வாட் இஸ் ஆக்சிடேஷன். ஸோ வாட் இஸ் ஆக்சிடேஷன்? ஆக்சிடேஷன் மூணா நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஒன் இஸ் அடிஷன், adding of oxygen. Next, removal of hydrogen, loss of electron. இது மூணுத்தையும் டிஃபைன் பண்ணக்கூடியது ஆக்சிடேஷன். நெக்ஸ்ட் ரிடக்ஷன். ரிடக்ஷன்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அதை அப்படியே உல்டாவா எழுதிக்கலாம். என்னது? adding of hydrogen. adding of hydrogen. removal of oxygen. gain of electrons. இது மூணு தான் நமக்கு என்னது? ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இப்போ நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்னன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? வாட் இஸ் ஆக்சிடேஷன்? ஆக்சிடேஷன் பாருங்க, எது ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணுதோ, இந்த ரெண்டு ரியாக்டன்ட்ல எது ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணுதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? we call it as reducing agent. எது ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு கொடுத்திருக்க ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா H2S plus I2 gives 2Hi plus S. ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் H2Sல இருந்து சல்ஃபர் என்னவா மாறி இருக்கு பார்க்கலாம். அதாவது இங்க H2Sல இருந்து இங்க சல்ஃபர், இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்க? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா இது என்ன பண்ணிருக்கு? இது திஸ் இஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இது என்னவாயிருக்கு? இது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. திஸ் இஸ் ஆக்சிடேஷன். இது என்னவாயிருக்கு? ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அப்போ H2S ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னா what we call H2S is a reducing agent. அடுத்ததா I2ல இருந்து HI இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க? add of hydrogen, addition of hydrogen. So the adding of hydrogen or addition of hydrogen? இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? addition of hydrogen, adding hydrogen என்னது? ரிடக்ஷன். அப்போ இது என்ன நடந்திருக்கு? இது என்ன அண்டர்கோ பண்ணிருக்கு? I2 என்னவோ அண்டர் பண்ணிருக்கு? ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணிருக்கு. அப்போ I2 என்ன பண்ணிருக்கு? ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணிருக்கு. அப்போ அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னா H2S is a reducing agent. அப்புறமா I2 is oxidizing agent. சரியா? இப்போ நமக்கு கொஸ்டினை பார்க்கிறோம். ரெடியூசிங் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ ரெடியூசிங் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அப்போ ரெடியூசிங் என்ன வந்திருக்கணும்? ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்திருக்கணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சல்ஃபர்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஆக்சுவலா இது கொஸ்டின் மிஸ்டேக். சரியா? இங்க நமக்கு என்ன வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்திருக்கலாம். கிளியரா? H2S and iodine respectively will be your answer. H2S is a reducing agent, iodine is an oxidizing agent. இதுதான் நமக்கு கிளியரா கொடுக்கணும். So H2S and iodine respectively will be your answer. சல்ஃபருக்கு பதிலா நம்ம அங்க என்ன கொடுத்திருக்கணும்? ஹைட்ரஜன் சல்ஃபைடு கொடுத்திருக்கணும். ஓகேவா? So answer is hydrogen sulfide and iodine. அது ஏவா பியான்னு தெரியல, கொஸ்டின் மிஸ்டேக்கான இருக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் அயோடின்.